வாழ்க்கை அநேக நமஸ்காரம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னாக்கா சிரவண மாதம் பேர். அதாவது சிரவண மாதம் அப்படின்னாக்கா ஆடி மாதத்தில் அம்பாள் பெண்களுக்காக பூலோகத்தில் படைக்கப்பட்டு மேலே தேவலோகத்துக்கு சென்று முதன்முறையாக சதுர்த்தி அப்போ விநாயகர் பெருமான் பிறந்தபோது அவருக்கு வேதங்களை சொல்லித்தரணும், வேதத்துக்கு அதிபதியாக இருக்கணும் அப்படின்ட்டு அலங்கார ரீதியாக அம்பாள் சிரவண மாதத்தில் மேலே கிளம்புறாளாம். அந்த கிளம்பும்போது பார்த்தினாக்கா இவர் எந்த ரூபத்தில் இருக்கா அப்படின்னாக்கா சித்தி புத்தி விநாயகராக இருக்காராம். சித்தி புத்தினாக்கா ஏதோ மரியாமல் போல், அதாவது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய தன்மைகளாக அவர் இப்போ இல்லை. ஆகையினால அவர் என்ன பண்ணிருக்க அப்படின்னாக்கா அம்பாள் நீ தவமுறந்து பெற்றதுனால தவப்புதல்வன் மட்டுமல்லாது பூலோகவாசிகளுக்கு வேதத்துக்கு அதிபதியாக நீ நிற்கணும் அப்படின்றதுக்காக முதன்மை கடவுளாக இருக்கணுன்றதுக்காக அம்பாள் என்ன செஞ்சார் அப்படின்னாக்கா தன்னுடைய வலதுகையில் இருக்கிற கூர்மை அவதாரத்தை எடுத்து இடது பக்கத்தில் தன்னை சக்தியை கொடுத்து அந்த கூர்மையாக இருக்கிற கும்பை உடைத்து, அதாவது யானை தந்தத்தை உடைத்து வேதத்தை உபதேசிச்சாலாம். ஆனால் உபதேசிக்கும் போது யானை தந்தத்தில் எவ்வளோ பால்கள் வருதோ அந்த பால்கள் அனைத்தும் வேதமாக மாறணும் அப்படின்னு சொல்லி பூலோகத்தில் சமஸ்கிருதம் உருவாக்கப்பட்டது. சமஸ்கிருத கிரந்தங்கள் சொல்லுவாங்க வடமொழியில். அந்த கிரந்த வார்த்தைகளால் தேவலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி ஹோமத்துக்காக பூஜைக்காக பயன்படுத்தி வேத நாத கீதங்கள் சொல்கிற மாதிரி சித்தி புத்தியாக விளங்கி இதை யார் உபதேசமாக பண்ணுறாளோ அவங்க ஆலயம் மட்டும் இல்லாது ஊர் மக்களுக்கு நன்மை செய்யுமாறாக அந்த அம்பாள் கோரிக்கை வைத்திருக்கிறாராம். அதெல்லாம் இவருக்கு சித்தி புத்தி விநாயகாலங்கான்னு கல்வி கேளுக்கு வித்தானவராம். அதாவது அந்த வேதத்துக்கு மட்டும் இல்லாமல் கலையில் சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, ஞானங்கள் சம்மந்தப்பட்டது, புத்தி கூர்மைகள்லாம் சம்மந்தப்பட்ட இடத்துல நான் அந்த இடத்துல யானை தந்தத்தை உடைச்சி எங்கள் அம்மா எனக்கு கல்வி எப்படி கொடுத்தாலோ அந்த கல்விக்கு வித்தானா இருந்து முதன்மை கடவுளாக என்னன்னைக்கு நான் விளங்குவேன் அப்படின்ட்டு பூலோகவாசியாக மங்கள விநாயகர்கள் பார்க்கிறாராம் என்று. அது மட்டும் இல்லாது சித்தி புத்தின்னு சொன்னோம் இல்லையா, சித்தி முக்தி விநாயகர் சொல்லியிருக்கோம். முக்தி அப்படின்னாக்கா சிரவண மாதத்தில் அம்பாள் எப்படி ஆடி மாதத்தில் ஒருபொழுது இருந்து தேவலோகத்துக்கு சென்றாலோ அன்றைய தினத்திலிருந்து இன்றைய நாட்கள் வரைக்கும் நான் பூலோகவாசிகளுக்கு முக்தியை கொடுக்குறேன், முக்தி கேள்விக்கு அதிபதியாக நான் நிற்கிறேன். அவர் எந்த வார்த்தைக்கு தவறாக பேசியிருந்தாலும் சரி தவறான கருத்துக்களை எடுத்து பூலோக மக்களுக்கு உபதேசமாக நான் பண்ணுறான்னு சொல்லிட்டு முக்தியை விளங்குறாராம். அதெல்லாம் இன்றைய அலங்காரத்தில் சதுர்த்தியில், இந்த சதுர்த்தி அலங்காரத்தில் நான் நிற்கிறேன், அதால் முக்தியாக கொடுத்து எல்லா மக்களுக்கும் ஒன்று சேர இருந்து ஊர் மக்களுக்காக நான் நோய்களை தீர்த்து முக்தியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அலங்காரம் வழங்குறாரு. இன்று சங்கட சதுர்த்தியில் சித்தி முக்தி விநாயகர் அலங்காரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையடுத்து வருகிற மக்கள் அனைவருக்கும் அர்ச்சனை உபதேசங்களை செய்து இந்த மங்கள விநாயகர் அருள்பாலிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.